சரி, முருகதாஸ் வந்து அதுக்காண்டி நல்ல இயக்குனர் அப்படிங்கிற நம்ம வாதமே கிடையாது. முருகதாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அஜித்துக்கு வந்து தீனா மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு, சூர்யாவுக்கு கஜினி கொடுத்துருக்காரு, ஏழாம் அறிவு கொடுத்துருக்காரு, துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் 3 படங்கள் வந்து விஜயோட தொடர்ந்து பணியாற்றினார். 3மே வந்து வெற்றி படங்கள் தான், கமர்ஷியலாக வெற்றி படங்கள் தான். அதுவும் துப்பாக்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப பிரமாதமாக படத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு கரண்ட்டில் முருகதாஸ் வந்து அப்டேட்டாக இல்லாமல் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இயல்பாகவே தோணதான் செய்யுது. சிக்கந்தர் பட தோல்விக்கு என்ன காரணம்னு ஒரு பேட்டியில் ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னார்னா, அப்போ வந்து அவருக்கு த்ரெட் இருந்துச்சு, கொலை மிரட்டல் நிறையா வந்ததுனால நைட் ஷூட் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க, நைட்டில் ஷூட் பண்ணி பகலாக ஏமாற்றி காட்டினா அது எப்படி ஓடும், நிறைய காரணங்கள் சல்மான் கான் மேலே சொல்கிறார் இல்லையா அந்த பட தோல்வி. சினிமாவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்து சார். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் முருகதாஸோட இணைந்து பணியாற்றுறதுக்கு சம்மதிச்சு டேட்ஸ் கொடுத்துருக்காரு. மதராசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடித்த ஒரு படத்தினுடைய பேர் தான் இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் முருகதாஸ் எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் முருகதாஸனுடைய பெரிய ப்ரீவியஸ் தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, அது காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு இல்லை. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. தேதியும் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் டேட்லேயே கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் வந்து மதராசி படத்துக்கு டிஜிட்டல் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் மூடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி டாக் ஒரு வழியாக முடிஞ்சு மதராசி டாக் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் தொடர்ச்சியாக அந்த படம் குறித்து நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு வர்றாரு. அமரன் படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் லாஸ்ட்டாக நடித்து வெளியான திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது. 300 கோடி ரூபாய்க்கு வசூலானது, 300 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் மதராசி திரைப்படத்துக்கு தொடர்ச்சியாக ஏஆர் முருகதாஸ் நிறைய பேட்டிகள் கொடுத்தாலுமே பெரிய அளவில் ஹைப் வந்து அந்த படத்துக்கு கிரியேட் ஆகலை. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து எல்லா இயக்குநர்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும், வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க, அது இதுன்னு நிறைய ஹைப் பண்ணி அந்த படங்கள் அந்த ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அளவுக்கு அந்த படம் இல்லைன்னும் போது பெரிய லெவலில் வந்து அந்த படங்களை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயக்குநர்களோடு விட்டு வைக்கல. சங்கர் வந்து மிகப்பெரிய இயக்குனர், வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு, பிரம்மாண்டமான படங்கள்லாம் கொடுத்தாரு. அவருடைய படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ராலில் சிக்கிச்சு, மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த கேம் சேஞ்சர் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டு பண்ணிட்டாங்க சங்கர். அந்த அளவுக்கு வந்து ட்ரால் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை வச்சுருக்காரு சங்கர். வந்து வேல்பாரி நாவலை வந்து படமாக்கணும்னு நல்ல நாவலை வந்து எடுத்து திரைக்கதை பண்ணி வச்சுருக்காரு. முழுசாக திரைக்கதை முடிஞ்சிருச்சு. யாராவது ஒரு பெரிய நடிகர் வேணும், அதாவது பிரம்மாண்டமாக தயாரிக்க வேண்டிய படம் வேல்பாரி. 1000 கோடி கிட்ட வந்து அந்த படம் 3 பார்ட் வந்து தயாரிக்கணும். ஸோ அதுக்கு தயாரிப்பாளர் யாராக இருக்காங்களான்னா, முதல்ல தயாரிப்பாளர் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது பெரிய நடிகர்கள், அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர்கள் யாராவது வந்து சங்கருக்கு இன்னைக்கு தேதி கொடுப்பாங்களா அப்படின்னா யாருமே சங்கருக்கு தேதி கொடுக்க தயாரில்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படியா சங்கர் நம்மளை கூப்பிட மாட்டாரா, ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்திட மாட்டாரா அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் காத்திருந்தாங்க. ஸோ இப்போ சங்கரோட நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் மணிரத்னம், அவர் வந்து பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்கார். நாயகன், அப்புறம் தளபதி, இன்னும் பல படங்களை கொடுத்த மணிரத்னம் முத்திர வச்சிருக்கார். பல மிகப்பெரிய வெற்றி படங்கள், மிக நல்ல படங்களை எல்லாம் மணிரத்னம் கொடுத்துருக்கார். பாம்பே மாதிரி, ரோஜா மாதிரி படங்கள்லாம் கொடுத்த மணிரத்னம் அவர் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்ல சிக்கி சின்ன பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு மணிரத்னத்தை வந்து ட்ரால் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரால் பண்ணிட்டாங்க. அதில் நடித்த கமலஹாசன்லேருந்து எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ட்ரால் பண்ணிட்டாங்க. அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர். படம் வரதுக்கு முன்னாடி பாருங்களேன் பெரிய ஹைப் இருந்துச்சு. அதாவது வந்து அந்த ஒரு ட்ரைலரோ ஒன்று அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு சாக்கெல்லாம் போத்திக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி என்னமோ பண்ண போகிறாங்க போல கமலஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து அப்படின்னு நினச்சாங்க. அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து தக் லைஃப் வந்தால் வேறு மாதிரி இருக்கும், தக் லைஃப் வந்தால் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்து கடைசியில் தக் லைஃப் என்னடா அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னும் போது பெரிய லெவலில் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா மணிரத்னம், சங்கர் மிகப்பெரிய இயக்குனர்கள், அவர்களுக்கு நடந்தது. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா,
இவங்கெல்லாம் அவுடேட்டட் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ். கூலி படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ லோகேஷுமே வந்து பெரிய லெவலில் ட்ரால் பண்ணுறாங்க. கதையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நொட்டை குட்டை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அது அப்படின்னு பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ வீக்கான கதையை வந்து லோகேஷ் எப்படி எடுத்தாரு, அப்போ லோகேஷோட திறமையே இவ்வளோதானா, லோகேஷோட சரக்கே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படமான வெற்றி படம், அதாவது வந்து வசூல் ரீதியாக வந்து கூலி மிகப்பெரிய வெற்றி படம், அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அது வந்து பிரேக் ஆகாமல் போயிட்டு இருக்கு. அது காரணம் அப்படின்னா ரஜினி அந்த காம்பினேஷன், லோகேஷ் அப்புறம் வந்து அனிருத் அந்த காம்பினேஷன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க லோகேஷ் இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லா இயக்குநர்களையுமே வந்து படம் நல்லா இல்லைன்னா பெரிய லெவலில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அதை வந்து இனிமே நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா அது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் முருகதாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு. இது மாதிரி சர்க்கார் அது வந்து ஒரு சுமாரான படம் தான், பெரிய வெற்றி படம் கிடையாது, விஜய்காண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட சேர்ந்து தர்பார் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ்லாம் ரஜினியோட இணைஞ்சு பணியாற்றிருந்தாரு. பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ரஜினியெல்லாம் கொண்டு வந்து பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த நேரத்தில் இவர் போய் வந்து தர்பார் படத்தை எடுத்து பெரிய தோல்வி படம், மிகப்பெரிய தோல்வி படம், அதாவது வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாம ஒரு தோல்வி படத்தை வந்து முருகதாஸ் கொடுத்துட்டாரு. முருகதாஸ்க்கு அடுத்து வேற யாராவது நடிகர்கள் வந்து நடிக்க ரெடியா இருந்தாங்களா அப்படின்னா ரெடியாவே இல்லை. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தர்பாருக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு படம் கமிட் பண்ணியிருந்தார் முருகதாஸோட. விஜய்க்கு வந்து முருகதாஸ் வந்து துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தான். சர்க்கார் வந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய்காண்டி அந்த படம் ஓடிச்சு, கலெக்ஷன் வந்து தப்பு இல்லை. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து விமர்சனத்துக்குள்ளான படம் சர்க்கார், பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பார் மிகப்பெரிய தோல்வி படம் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி கமிட் பண்ணியிருந்தாங்க முருகதாஸ் விஜய் சன் பிக்சர்ஸ் காம்பினேஷன். கதை வந்து முருகதாஸ் போய் சொல்றாரு விஜய் கிட்ட. அந்த கதையை கேட்கிறார் விஜய், கேட்டுட்டு நிறைய மாற்றங்கள் சொல்றாரு. மறுபடியும் போய் முருகதாஸ் சொல்றாரு, நிறைய மாற்றங்கள் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் மாற்றங்கள், இப்படி தொடர்ந்து மாற்றங்கள் சொல்லிக்கிட்டே வர. நடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சொல்றாரோ? இல்ல அதுதான் காரணம். அதுதான் வெளிப்படையாவே என்னன்னா இது எப்படியாவது தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து விஜயோடைய மனநிலையா இருந்திருக்கும். காரணம் என்னன்னா எப்பவுமே ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனரோட பயணிக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போதான் அந்த மார்க்கெட்டையும் அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியுது, வியாபாரத்தையும் அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியுது. அதனால முருகதாஸை எப்படியாவது தவிர்க்கணுங்கிற சூழ்நிலையில் தான் அன்றைக்கி விஜய் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா சன் பிக்சர்ஸில் போய் முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலான ஒரு சம்பளம் கேட்குறாரு, பெரிய சம்பளம். அந்த சம்பளத்தை கேட்கும்போது சன் பிக்சர்ஸே திணறாங்க, என்ன இவ்வளோ பெரிய சம்பளத்தை கேட்குறாரு அப்படின்னு. அப்போ வந்து சன் பிக்சர்ஸ் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பளம் கேட்குறாரு, என்ன செய்யறது அப்படின்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து உங்களுடைய நிர்வாகத்தினுடைய நீங்கள் முடிவு, அதை நான் தலையிட மாட்டேன் சார், நீங்கள் எது வேணால் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு உதறி விட்டுறாரு. முருகதாஸ் என்ன செய்கிறாரு, விஜய்கிட்ட போய் சார் இந்த மாதிரி வந்து நான் சம்பளம் கேட்டேன், அவங்க ரொம்ப சம்பளம் குறைச்சி சொல்கிறாங்க, என்ன செய்யறதுன்னும் போது விஜய் என்ன முருகதாஸை சொல்கிறாருன்னா சார் அது நான் வந்து தலையிட முடியாது, தயாரிப்பு நிறுவனமுக்கும் டைரக்டருக்கும் உள்ள டிசிஷன், அது நான் நடிகன், நான் வந்து அதில் தலையிட முடியாது, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் முருகதாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் வர சூழ்நிலை வந்துருச்சு, வெளியில் வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த சன் பிக்சர்ஸ் விஜய் காம்பினேஷனில் அந்த படத்தை யார் இயக்குனா அப்படின்னா நெல்சன் இயக்குனர். அதுதான் வந்து பீஸ்ட். அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, தோல்வி படம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து முருகதாஸ்க்கு வந்து பெரிய தோல்வி முகமாகவே இருந்துச்சு. எல்லா நடிகர்களையும் அப்ரோச் பண்ணுறாரு, தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய நடிகர்களை எல்லாம் அப்ரோச் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அஜித்தை வச்சு பண்ணியிருக்காரு, சூர்யா வச்சு பண்ணியிருக்காரு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தேதி தந்து அடுத்த படம் நடிச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு, இது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணால் அடுத்த வெற்றி படங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணார். அந்த படமும் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகலை, அப்படியே மூமெண்ட் போய் டேக் ஆஃப் ஆகாமல் நின்று போச்சு. குழந்தைங்களை வச்சு ஒரு படம் தயார் பண்ணுறாரு. அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் நிறுவனம் தயாரிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து டேக் ஆஃப் ஆகிற நிலைமையில பார்த்தீங்கன்னா அது வந்து வியாபாரம் நிச்சயமா ஆகாது, பட்ஜெட் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னோடனே அதுலேயும் அவங்க விலகிட்டாங்க. அந்த படமும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை தான் வந்து சல்மானுக்கு கான வச்சு சிக்கந்தர்ங்கிற படம் வந்து முருகதாஸ்க்கு கமிட் ஆகுது. சிக்கந்தர் படம் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு, அவரோட முருகதாஸ் இணைஞ்சு பண்ணுறாரு. அது ஒரு ஆக்ஷன் படம் தான் கிட்டத்தட்ட. அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி படமாக மாறிடு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தோல்வி படங்களாக மாறி. சிக்கந்தர் பட தோல்விக்கு என்ன காரணம்னு ஒரு பேட்டியில் ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்றாருன்னா
அப்போ வந்து அவருக்கு த்ரெட் இருந்துச்சு, கொலை மிரட்டல் நிறைய வந்ததுனால நைட் ஷூட் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நைட்ல ஷூட் பண்ணி பகலா ஏமாத்தி காட்டினா அது எப்படி ஓடும், அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் லேட்டாக தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சல்மான் கான் மேல சொல்றாரு இல்லையா அந்த பட தோல்விக்கு. சினிமாவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருங்க சார், மொத்தமாகவே சீட்டிங் தான். சினிமா அப்படின்னாலே ஏமாற்று வேலை தான். அப்படி உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுக்கலாம், எடுக்க முடியாதுன்னா கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஒரு நைட்டில் ஒரு ஷூட் பண்ண வேண்டிய ஒரு காட்சியை டே எஃபெக்டாக காட்டலாம், டே எஃபெக்டில் உள்ள காட்சியை நைட் எஃபெக்டாக காட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது என்னென்னா நயன்தாரா ஊட்டி செட் இங்கே போடுங்க நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சினிமா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலை தான். அது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தத்ரூபமாக கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா செட்டு போட்டுறாங்க, ஒரு பெரிய அரண்மனை வேணுமா செட்டு போட்டுறாங்க, ஒரு பெரிய ஏரியாவே வேணுமா, புதுப்பட்டை படமெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு தான் எடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே செட்டு போட்டு பத்திரமா கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஏமாற்றி எடுக்க முடியல, அதுதான் காரணம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எனக்கு ஹிந்தி சரியாக தெரில, அதனால் அந்த படத்தை முழு திருப்தியாக நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தோல்வி காரணம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கஜினி அவர் அமீர் கானை வச்சு படம் பண்ணார், அந்த படம் வெற்றி படமாக கொடுத்தாரு. அப்போ அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சு, இப்போ வந்து ஹிந்தி தெரியலையா? இதெல்லாம் வந்து காரணங்கள்லாம் எப்படின்னா சப்பக்கட்டு காரணங்கள். ஒரு படம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணாரு பாலிவுட்ல, அதுவும் தோத்து போச்சு, அதான் உண்மை. அந்த தோல்விக்கு ஒரு இயக்குனர் தான் பொறுப்பு, ஒரு நடிகர் பொறுப்பே கிடையாது. ஒரு இயக்குனர் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அந்த இயக்குனர் தான். இயக்குனருக்கு கமாண்ட் இருந்துச்சுன்னா, இயக்குனர் தான் நினைக்கிறபடி படத்தை எடுத்துட்டாருன்னா நிச்சயமா அது சக்சஸ் ஆகும். நினைக்கிறபடி படத்தை எடுக்க முடியாம நடிகருக்காண்டி காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கும்போது பல படங்கள் வந்து தோல்வி அடையத்தான் செய்யும். ஸோ இந்த காரணங்களை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இதுதான் முருகதாசனுடைய நிலைமை. ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் ஸ்பைடர்னு ஒரு படம் கொடுத்தாரு மகேஷ் பாபு வச்சு, அதுவும் மிகப்பெரிய தோல்வி படம். ஸோ மொத்தத்தில் பாருங்களேன், அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து தோல்வி படங்கள் ஆயிடுச்சு. முருகதாஸ் எல்லாமே பெரிய ஸ்டார். மகேஷ் பாபு தெலுங்குல சூப்பர் ஸ்டார், விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர். சரி, முருகதாஸ் வந்து அதுக்காண்டி நல்ல இயக்குனர் அப்படிங்கிற நம்ம வாதமே கிடையாது. முருகதாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து தீனா மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு, சூர்யாவுக்கு கஜினி கொடுத்துருக்காரு, 7ஆம் அறிவு கொடுத்துருக்காரு, துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் 3 படங்கள் வந்து விஜயோட தொடர்ந்து பணியாற்றிருக்கார். 3மே வந்து வெற்றி படங்கள் தான், கமர்ஷியலாக வெற்றி படங்கள் தான். அதுவும் துப்பாக்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப பிரமாதமாக படத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு கரண்ட்ல முருகதாஸ் வந்து அப்டேட்டை இல்லாமல் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இயல்பாகவே தோணதான் செய்யுது. அதுதான் உண்மை. ஸோ கரண்ட்ல இது இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் முருகதாஸோட இணைந்து பணியாற்றுறதுக்கு சம்மதிச்சு டேட்ஸ் கொடுத்துருக்காரு. மதராசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடித்த ஒரு படத்தினுடைய பேர் தான் இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் முருகதாஸ் எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் முருகதாசனுடைய ப்ரீவியஸ் தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, அது காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு இல்லை. அதாவது ரசிகர்கள் வந்து மதராசி வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வருது அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து பேச்சு பொருளாக மாத்திர பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கு. பல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத படங்கள் வந்து திடீர்னு வந்து பெரிய லெவலில் வெற்றி பெற்றோம். அந்த வரிசையில் கூட இது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதராசி படத்தினுடைய வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இது செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. தேதியும் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் டேட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் வந்து மதராசி படத்துக்கு டிஜிட்டல் விற்கல. இத்தனைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி அமரன் படத்தில் நடித்து அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். சிவகார்த்திகனுடைய கேரியரில் கிட்டத்தட்ட 330 கோடி மேலே வசூல் பண்ண ஒரு படம், சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்த படம். ஸோ அப்படி இருந்தும் சிவகார்த்திகனுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள நடிகராக இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து பெருசாக அனிருத் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு, அது வெளியில் வந்திருக்கு. அந்த பாட்டு கூட வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிவகார்த்திகன் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் என்னென்னா மக்கள் வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. வியாபாரமே மந்தமாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் விற்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டருக்களே விற்கலை. போன வாரம் வரைக்கும் தமிழ்நாடு தியேட்டருக்களே விற்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ்கிட்ட பேசி தமிழ்நாடு தியேட்டருக்கள் வந்து 40 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இவங்க பேசி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வரி கணேசன் அதை வாங்கியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, ஐஸ்வரி கணேசனுடைய அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்க போகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். இப்படி தான் வியாபாரமே நடந்திருக்கு. ரெட் ஜெயின் மூலமாக தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பல படங்கள் வந்து பெருசாக வந்து ஹைப் இல்லாமல் வந்த படங்கள் வெற்றி படங்கள் ஆயிருக்கு. சார் பொதுவாக ஒரு விஷயம்
இருக்கு சார். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு வந்து பெருசாக ட்ரால் பண்ணுறாங்க, ஒரு படத்தை பெருசாக அடிக்கிறாங்க, பெருசாக வந்து நாசம் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு இது வந்து சோஷியல் மீடியாங்கிறது வந்து பூதாகரமாக வளர்ந்துருச்சு. யார் வேணால் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மீடியா, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைஞ்சு போச்சு. நீங்கள் வந்து இதை இனிமேல் தடுக்க முடியாது. ஒருத்தன் வந்து விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து அவனை வந்து தடுக்கலாம். இதில் வந்து 10 பேர் விமர்சனம் பண்ணுறான்னா அதை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம். 100 பேர் விமர்சனம் பண்ணுறான், 200 பேர் விமர்சனம் பண்ணுறான், இருக்கிறவன்லாம் விமர்சனம் பண்ணுறான் போது நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? இப்போ ஒரு சில நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது தியேட்டரில் ரிவ்யூ பண்ணக்கூடாது, ரிவ்யூ எடுக்கக்கூடாது, அது ஸ்டே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக. ஸோ அதுக்கு நீதிபதியே என்ன சொன்னார், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்வீங்க, தடுக்கலாம். நான் வந்து சரி பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு ஆர்டர் கூட போடலாம். ஆனால் அஜர்பைஜானில் இந்த தமிழ் படம் ஓடுதே, அமெரிக்காவில் ஓடுது, அப்போ வந்து அதை எடுத்து தானே போடுவாங்க. அப்போ நீங்கள் எதை எப்படி தடுப்பீங்க? இங்கே இந்த சட்டம் என்பது இந்த இந்திய குடிமக்களுக்கு, இந்திய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். இந்திய நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி பொருந்தும்? அவங்கள எப்படி இந்த சட்டத்துக்குள்ளே பொருத்துவீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அது நியாயமான கேள்வி. தடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. தியேட்டருக்குள்ளே எடுக்க முடியலைன்னா தியேட்டருக்கு வெளியில் வரும்போது எடுப்பாங்க. நீங்கள் ரோட்டில் வச்சு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் சண்டை போடுவீங்களா? ஒவ்வொருத்தனோடையும் எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவீங்களா? நடக்காது. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு சார். டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. புதுசு புதுசாக நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து மவுத் டாக்கில் தான் பேசப்படும். அதாவது ஒரு படம் பார்த்துட்டு ஒரு தேட்டர் வந்து ஒரு 500 ஆடியன்ஸ் வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது பரவி 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 பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோலாம் பிக்க போகும். சேதுலாம் வந்துச்சு. சேது படம்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோலாம், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா படமே காலியாகிடுச்சு சேது படம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு படம் வந்திருப்பா, யாரோ பாலான்னு ஒரு டேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. இன்னும் விக்ரம்னு ஒரு நடிகர் வந்திருக்காரு, செமையா இருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்குன்னு பேசி பயங்கர பிக்கப் ஆகி பயங்கர ஹைப் ஆகி அந்த படமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடிச்சு. ஸோ அன்னைக்கு சோஷியல் மீடியாவாக இருந்துச்சு, அன்னைக்கு படங்கள் ஓடலையா? காரணம் என்னென்னா மவுத் டாக்குச்சு. நீங்கள் என்ன தான் ரிவ்யூஸை வச்சு சோஷியல் மீடியாவில் பல விஷயங்களை சொன்னீங்கன்னா கூட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார். மக்கள் என்னென்னா அவன் ஸ்டெடியாக இருக்கான், நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக கொண்டாடுறான். அதுக்கு நம்ம சொல்லணும்னா ரஜினி வந்து பல நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் நடித்தப்போ பெரிய வெற்றி ரஜினிக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி விக்ரம் அந்த படம் வந்து கமலஹாசனுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ நம்ம பொன்னியின் செல்வம் எப்படி ஓடிச்சு, நம்ம குட் பேட் அக்லி அது வந்து கலவையான விமர்சனங்கள் இருந்துச்சு. அதாவது வந்து இது அஜித் ஃபேனுக்கான படம் தான், ஃபேன் பாய் படம் தான் அப்படிலாம் இருந்தால் கூட படம் ஓடிச்சு, கலெக்ஷன் பண்ணிடுச்சு. நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்குது சார், ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறான், ஆடியன்ஸ் உள்ளே போகிறான். சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், இவங்கெல்லாம் ஸ்டார், அதாவது கதாநாயகர்கள் பெரிய மக்களால் போற்றப்படுற கதாநாயகர்கள் நடித்த படங்கள். இப்போ சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 330 கோடி ரூபா தாண்டி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன மேஜிக் பண்ணிச்சு? அதில் என்ன பேன் இண்டியா ஸ்டார் இருக்காங்க? அதில் என்னதான் இருந்துச்சு? அது ஒரு உண்மை கதை. அதாவது வந்து ஒரு முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவனுடைய இராணுவ வீரனுடைய உண்மை கதையை வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்குள்ள கதை இருந்துச்சு, கதையை மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே வேற அதில் மசாலா வைக்கல, தேவையில்லாத விஷயங்களை வைக்கல. அந்த கதாபாத்திரத்தில் வந்து சிவகார்த்திகேயன் பொருந்திருந்தார், ரசிக்க ஆரம்பித்தாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து நல்ல படங்கள் எடுத்தால் எந்த காலத்துலையுமே வந்து பார்க்கத்தான் செய்வாங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. நிறைய படங்கள் நம்ம உதாரணம் சொல்லலாம் சார். நம்ம இந்த மிஸ்கினோட முதல் படம் இருக்குல்ல, சித்திரம் பேசுதடி, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னென்னா தியேட்டரில் வந்து ஆடியன்ஸே வராமல் படமே பிரேக் ஆயிடுச்சு, டோட்டலாகவே தூக்கிட்டாங்க, எல்லா பக்கமே படத்தை தூக்கிட்டாங்க. அடுத்த வாரம் அது நல்ல படமாக இருக்கே அப்படின்னு ஆடியன்ஸ் பேசுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க, இதுதான் உண்மை. ரீரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த விமர்சனமெல்லாம் இல்லை, இன்றைக்கான பெரிய லெவலில் வந்து எல்லாரையுமே வந்து பெரியஸாக வந்து ட்ரால் பண்ணுறாங்க. அதனால் இயக்குநர்கள் வந்து பயம் வருது, இயக்குநர்களுக்கு பயம் வரணுங்கிறேன் நான். அதாவது வந்து நீங்கள் ஒரு நடிகர்களை வச்சு எடுக்கும்போது மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாஃபியா, தங்கச்சியை கெடுத்துட்டான், பொண்டாட்டியை கொண்டுட்டான், இந்த மாதிரி கதைக்களத்துக்குள்ளே நீங்கள் இருக்காம அதை விட்டு வெளியில் வாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இயல்பான படங்களை கூட நீங்கள் பெரிய ஹீரோஸை வச்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் பெரிய ஹீரோஸை வச்சு எடுக்கும்போது பல விதமான ப்ரெஷர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. என்னென்னா இதை வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்து எடுக்கிறோம், இவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறோம், ஸோ இந்த வியாபாரம் பண்ணணும், இதுக்கு பேன் இண்டியா ஸ்டார் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் போட்டு கதையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக
அழுத்தத்தினால அந்த கதையை மிஸ் பண்ணிடுறீங்க, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அது இல்லாமல் படங்கள் கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் இந்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள். இந்த படங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இயக்குனர்கள் வந்து நிச்சயமாக நல்ல படைப்புகளை கொடுத்தவங்க தான். ஸோ இப்போ வந்து அடுத்து நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆர்டிஸ்ட் இல்லை. இப்போ சங்கரே ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, நடிகன் இல்லை, தயாரிப்பாளர் இல்லை, என்ன செய்யறது? ஸோ இப்போ நல்ல படங்கள் கொடுத்தா தான் இனிமேல் வந்து ஓடும். ஸோ முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர் தான், பட் ஆல்ரெடி தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்ததுனால, சிக்கந்தர் சமீபத்திய உதாரணம், அது வரைக்கும் கொடுத்ததுனால பெரிய எதிர்பார்ப்பை வந்து மதராசி கிரியேட் பண்ணல. ஆடியோ வெளியீடு வந்து 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். ஒரு பெரிய படம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுனால ஸோ அது வந்து நல்ல படமாக இருக்கட்டும். கதை சொன்னால் நிச்சயமாக ஜெயிக்கும். முருகதாஸ் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு வராரு. அதில் என்ன சொல்லாருன்னா, கஜினி மாதிரி சிவகார்த்திகேயனே இது வரைக்கும் இன்னும் பேட்டி கொடுக்கல. ஏன்னா முந்தைய படங்கள்லாம் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. இனிமே கொடுப்பாரு ஒருவேளை. சார் இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் படம் நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும், பேசாமல் சைலண்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றின விஷயங்களை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க, படத்தில் இது இருக்குது, நாங்கள் இப்படிலாம் உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த டெக்னீஷியன் வேலை பார்த்துருக்காங்க, டைரக்டர் கடுமையாக வேலை பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் சொல்லி அந்த படத்துக்கு ஒரு மாடரேட்டான ப்ரொமோஷன் கொடுங்க. அதை மீறி வந்து நீங்கள் வந்து ஓவராக ஒரு ஹைப் பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணும்போது, அந்த ஓவராக ஹைப் பண்ணும்போது அதை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ அது இருக்குமா அப்படின்றதுனால தேட்டருக்கு போகிறான். ஸோ அதில் எதுவுமே இல்லை, அதில் பாதி இருந்தால் ஒத்துட்டு வந்துடுவான். அது எதுவுமே இல்லை, இது படமே வேற மாதிரி இருக்கணும் போது அது நிச்சயமாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா நான் சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாது. ஸோ விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர் தான். இப்போ அமரன் வந்து அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம், அதில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரியல் ஸ்டோரி அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட லைஃப்பை டிசைட் பண்ணுற படம் தான் வந்து மெதராசி. ஏன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இனிமேல் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, மெதராசி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சிவகார்த்திகேயனுடைய கேரியரே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம படம் வந்தால் தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மதராசி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.